ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமிகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மே மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள், அதாவது வருட கிரகங்களான குரு பகவான் 15ஆம் தேதி மே மாதம் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய அந்த 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி மே மாதம் 19ஆம் தேதி நடக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மாத கிரகங்களான சூரியன் பாத்தீங்கன்னா உச்சத்திலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றார். அதுவும் மே மாதம் 15ஆம் தேதி இருக்க போது. 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குன்னு பெயர்ச்சியாக போறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் பாத்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் 28ஆம் தேதி. அதாவது சுக்கிரன் ஆகப்பட்டவர் 31ஆம் தேதி அந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகிறார். இந்த மாதிரியாக எல்லா கிரகங்களும் பெயர்ச்சியாக கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இந்த மே மாதத்துல அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வெயிலின் தாக்கம், வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்துல போட்டிருக்கும், எல்லாரும் பார்க்கும்போதே தெரியும். அது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த அக்னி நட்சத்திரத்தின் பொழுது சுப நிகழ்ச்சிகளை பொதுவாக பொதுமக்கள் தவிர்க்கணும். சுப நிகழ்ச்சிகள்னா பாத்தீங்கன்னா திருமணங்கள், கிரகப்பிரவேசங்கள், வீடு வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியாக சுப நிகழ்ச்சிகளை இந்த காலகட்டத்துல நம்ம செய்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வரும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே சிறிய உழைப்பு போட்டு பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள். அதே சமயத்துல கடின உழைப்பாகவும் இருக்கும். அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா அந்த சிறு உழைப்பா இருந்தாலும் அந்த உழைப்பு மிகப்பெரிய, யாராலுமே செய்ய முடியாத உழைப்பாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே செய்வாங்க. இந்த மேஷ ராசி பெண்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ஒரு அரவணைப்போடு அன்போட எடுத்து செல்பவர்கள் இந்த மேஷ ராசி பெண்கள் தான். ரொம்ப படபடன்னு பேசுவாங்களே ஒழிய பெருமளவு இவர்களுடைய மனதுல பெருமளவு ஒரு வன்மையான குணங்கள், அதாவது ஒரு சூதுவாது இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் பெண்களும் கூட. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. மே 15ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதிக்கு மேல அந்த ரிஷப ராசிக்கு செல்றதுனால உங்களுக்கு நிரந்தர வருமானம்ன்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வருமானத்துல மிகப்பெரிய தடைகளை சந்தித்து வந்த இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து நிறைய வருமானத்துல ஒரு தடை இல்லாமல் வர்றது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மே மாதம் இருக்க போகுது. மேஷராசி என்பவர்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில மே 31ஆம் தேதி இந்த ராசிக்கே வர்றதுனால குடும்ப சச்சரவுகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக, இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டின் மூலமாக அந்த தம்பதியர்கள், அதாவது கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் கூட இந்த மாதத்துல ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி சொத்து வாங்குறதுல எந்த விதமான ஒரு முனைப்பும் எடுக்காதீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால சொத்தை வாங்கும் போது அதுல ஏமாற்றப்படுவதற்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க பெரிய அளவு ஈடுபாடு கொள்ள வேண்டாம் இந்த மே மாதத்துல. இந்த மே மாதத்துல இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான தடைகள் இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். எந்த மாதிரியான தடைகள்? உங்களுக்கு லேபர்ஸ் தட்டுப்பாடு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த
சப்ளையர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட சப்ளை பண்ணும்போது அதுல சில நெருக்கடிகளை கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கிரெடிட்ல கொடுத்துட்டு இருந்த சப்ளையர்ஸ் இனிமேல் நாங்க கேஷ்ல தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியாக அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு ஆள் உட்படுத்தப்படலாம். இந்த மாதிரிலாம் அந்த தொழில் ரீதியான சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த மாதத்துல இருக்கும். யார் யாரெல்லாம் 12th எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களோ இல்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு காலேஜ் சேரணும் விருப்பப்படுறாங்க அவங்க மூலமாகலாம் உங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு புகழும் பேரும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி இங்க மேஷ ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகள்னால பெருமை, குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு பேர் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல குழந்தைகளின் படிப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணம். மேஷ ராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்புல மிகப்பெரிய அளவுல கவனம் செலுத்துவீங்க. அதற்காக சில கடன்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த மே மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல புதுசாக வண்டி வாகனங்கள் வீடு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறத தவிர்க்கணும். மேஷ ராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியான அசட் வாங்குறது மூலமாக இருக்கு. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சமாக அதாவது எலும்பு சம்பந்தமான வியாதிகள் தோன்றுவதற்கு உண்டான ஒரு நேரம். எலும்பு அதாவது தேய்மானம் ஏற்படலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல தேய்மானம் ஏற்படலாம். இந்த மாதிரி எல்லாம் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள், அதிகப்படியான வேலை உயர்வு, அடுத்து தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. யாரிடத்துல வெளிநாட்டுல பழகினாலும் ரொம்ப கவனத்தோட பழகுங்க. ஏன்னா 7.5 சனியின் ஆரம்பமே இந்த மே மாதத்துலதான் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு மார்ச் மாதம் அவர் ஆரம்பிச்சாலும் கூட இந்த மாதத்துல இருந்து ரொம்ப கவனத்தோட இருந்துட்டீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம இப்ப சொன்னது கோச்சார கிரகங்களின் ஒரு நகர்வை வைத்துதான் நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மே மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. அப்போ எங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, உங்களுடைய தசா புத்தி படி உங்களுக்கு ராகு தசை குரு புத்தி நடக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசை சுக்கிர புத்தி நடக்கலாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இல்ல எல்லா வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஜாதகம் எழுதுறதே இல்லை. ஏன்னா அந்த ஜாதகம் எழுதுறக்கூடிய பழக்கமே போயிடுச்சு எல்லாருக்குமே. அந்த காலத்துல ஒரு 80s 90s அது வரைக்கும் எழுதிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் எழுதுற பழக்கமே போச்சு. யார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு ஜாதகம் எழுதி வைக்கல அந்த மாதிரியாக தான் நிறைய பேர் சொல்றாங்க. அது மாதிரி ஜாதகத்தை எழுதும் போது அதற்குண்டான ஒரு பலன்களே வேற மாதிரியா இருக்கும். நமக்கு அந்த கிரகங்கள் ஒரு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால ஜாதகம் உங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு எழுதணும் இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.